இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்லா கறி குழம்பு சுவையில் அருமையான பலாக்கொட்டை குழம்பு. நல்ல புரோட்டீன் சத்து நிறைந்த அந்த பலாக்கொட்டை வேக வச்சா நல்லா சாஃப்டாக மாவு மாதிரி ஆயிரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு குழம்பு வைக்கும்போது அப்படியே கறி குழம்பு சுவையில் இருக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தியோடெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை முதல்ல பார்த்துடலாம். பலாக்கொட்டை 1/4 கிலோ எடுத்து நான் குக்கரில் தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சு ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்து தோல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா மாவு மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா வேக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு நம்ம இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், சோம்பு, மல்லித்தூள், ஜீரகம், மிளகு, இது எல்லாமே நம்ம இப்போ ட்ரையாக அரைக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 4, சோம்பு 1 டீஸ்பூனு எல்லாம் சேர்த்து ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதோட 2 ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 6-7 பல், சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், தேங்காய் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக இந்த மாதிரி மைய அரைச்சிக்கலாம். இதோடு நீங்கள் காரத்துக்கு வேணாலும் மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் மிளகாத்தூள் சேர்த்துல இதில். இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகாய் 2. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்குங்க. இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அரைக்கிறதுலையும் சேர்த்துக்கலாம், அதில் வேண்டாம்னா இதுலேயும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். 2 தக்காளி, பெரிய தக்காளியாகவே 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கி விட்டுறலாம். நல்லா தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஏன்னா நம்ம எல்லாமே இதை பச்சையாக அரைச்சிருக்கோம். அதனால் நல்லா அந்த ஆயில்லையே நல்லா வதங்கி வெந்து வரணும். நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆயிலே வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுட்டு இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே பலாக்கொட்டையும் சேர்த்து கலந்து விட்டோம்னா நல்லா மசாலாலாம் பலாக்கொட்டையில் நல்லா சேர்ந்து வந்துடும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லிட்ரு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இல்லை திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டையை நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். அதனால்
நம்ம கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டா அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்ல வாசனையாக சூப்பராக மணமாக இருக்குது. பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மல்லி இலை தூவி எடுத்துக்கலாம். மல்லி இலை தூவி நல்லா கலந்து விட்டுறலாம். பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கறி குழம்பு சுவையில் சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பலாப்பழ சீசனில் இந்த பலாக்கொட்டை குழம்பு வச்சு அசத்திடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.